வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால வந்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லியும் வந்துட்டு இருக்கும். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து இந்த அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதே வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புதியவர்களுக்காகங்கிறத பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய மெத்தட் கோர் கான்செப்ட் இதில் தான் கொடுத்துருப்பேன். இது டோட்டலாக பார்த்துட்டிங்கனாவே அடுத்த ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிட்டு ரைட் இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுவே போதும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு இதுகளை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 ஹவரில் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நேற்று இங்கே வந்து ஒரு ரேஞ்சில் நின்றுச்சு மார்க்கெட்டு. இனி வந்து பை ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆகுன்னு பேசியிருந்தோம். பட் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா ஓப்பன் ஆனோடனே இந்த ஹை அதிகமாக உடைக்காம அப்படியே கீழே வந்துட்டா. கீழே வந்து அடுத்து சப்போர்ட் டச் பண்ணிட்டு அடுத்து மேலே வந்துட்டா. நிஃப்டி என்ன பண்ணுச்சோ அதே தான். இதை பண்ணி தான் நிஃப்டி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. இது என்ன பண்ணியிருக்கானோ அதுதான் நிஃப்டி பண்ணியிருக்கு. இது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்டை டக்குன்னு அந்த கீழே வந்துட்டா. அதாவது நேற்று பார்த்தோம் இந்த ரேஞ்சுக்கு மேலேயும் போல் கீழேயும் இல்லை, மேலேயும் போல் கீழேயும் இல்லைன்னு பார்த்தோம். இன்னைக்கு கரெக்டாக அந்த ரேஞ்சு மேலேயே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து அந்த ரேஞ்ச் உடச்சிட்டு வந்துட்டான். வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தால் மறுபடியும் மேலே ட்ரை பண்ணி பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வர முடியல. எகைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு சப்போர்ட்டை தொட்டு அங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஐயை பிரேக் பண்ணி செகண்ட் இந்த ஐயையும் பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பை ட்ரெண்டுக்கு மாறி போய் நின்றுருக்கான். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டு இப்போ நின்றுருக்கான் மார்க்கெட்டு. இப்போ ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 ஹவரில் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு 1 ஹவரில் ஈஸியாக தெரியும். அதான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டா மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆச்சுன்னா அப்படியே கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இந்த ரேஞ்ச் வரலாம். அடுத்து இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆர் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் அண்ட் புல் பேக் இப்படியே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு பெரிய செல் ட்ரெண்டோட தாக்கம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அது என்ன நடந்திருக்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச ஏரியா அதே சப்போர்ட் ஏரியாக்குள்ளே தான் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல. இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டில் இது ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்து இந்த ரேஞ்சிலே நின்றுருக்கான். ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டெல்லாம் இவன் கொடுக்கல. 5 நிமிஷத்தில் பார்த்தா என்னோட என்ன கொடுத்துருக்கான்னு தெரியும். அவ்வளோதான். இது ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே கீழே வந்திருக்கான். இந்த லோ உடைச்சிட்டு கீழே வந்துட்டு இங்கிருந்து திரும்பி இருக்கிறான். திரும்பினவே இந்த ஹையை பிரேக் பண்ணி முடிச்சிருக்கா. பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து முடிச்சிருக்கா. அப்போ என்ன ட்ரெண்டு 5 மினிட்ஸில் செல் பை ட்ரெண்டுக்கு மாறியாச்சு. அவ்வளோதான். பிரேக் பண்ணியாச்சுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வரைக்கும் செல் ட்ரெண்டில் கண்டினியூ ஆனவன் இப்போ வந்து அந்த செல் ட்ரெண்டை முடிச்சுட்டு பை ட்ரெண்டுக்குள்ளே பூந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது மறுபடியும் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறது பாசிபிலிட்டி அதிகம். ஆனால் அந்த ட்ரெண்டு மாறியாச்சுனாவே அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் போக அல்லது நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகலாம் மார்க்கெட்டு. நிஃப்டி சரி, ரிலையன்ஸ் சரி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரி இதுதான் நடந்துட்டு இருக்கு. மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் தெரியும். மார்க்கெட்டில் நான் எதுக்கு இத்தனை வீடியோ ஒரு நாளைக்கு 2 3 கொடுத்துட்ருக்குன்னு இது எல்லாமே அப்டேட் தான். நீங்கள் பார்க்க பயிற்சி பண்ண ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். நீங்களே போட்டு பாருங்கள். நான் எப்படி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.